காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லுக்கிசமோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்பயும் போல் எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹியோன்சோக், அதாவது பழைய ஹியோன்சோக் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட ஸ்டோரில் வந்துட்டு ஈயாட்டிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒரு லேடி வராங்க. ஹியோன்சோக்கை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க திங்ஸை கூட டப்புன்னு வைக்கிறாங்க. அப்போ ஹியோன்சோக் மனசில் எப்படி இருக்குன்னா, ஏண்டா நான் ஒல்லியாக இருக்கும்போது என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, நான் இப்படி இருக்கும்போது ஏன்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எல்லாரையும் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். அப்போ இந்த லேடி போனதுக்கப்புறம் ஒரு பையன் வரான், சீஹோன்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்துட்டு உள்ள பொருளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனோட குறுகுறுன்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு ஹியோன்சோக் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு சார்ஜரை ஆட்டையை போட்டு அப்படியே ஓடுறான். ஸோ ஹியோன்சோக் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே சேஸ் பண்ணி கடைசியில் அந்த சீஹோன்ற பையன் ஒரு சந்துக்குள்ளே ஓடி போயிடுறான். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, ஜின்சாங் இருக்கான்ல, அவனோட டீமெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் ஜின்சாங் மட்டும் இல்லை. ஸோ நம்ம ஹியோன்சோக்கை பார்த்ததும், இவன் அந்த ஸ்டோரில் தானே இருக்கான், இங்கே பாரு இந்த சார்ஜரை மட்டும் விட்டுரு, இல்லாட்டினா உன்னோட ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த கேங்கே மிரட்டுது. பட் நம்ம ஹியோன்சோக் வந்து சொல்கிறான், இல்லை நான் இப்போ தான் வேலைக்கே சேர்ந்துருக்கேன், இப்போல்லாம் நடந்துட்டு நான் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தால் அவங்க என்னை திட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லவும், அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க, நாங்கள் போஸ்ட் பண்ணவே என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேங்கில் ஒருத்தன் சொல்கிறான், அதெல்லாம் வேணாம்ப்பா, வேணும்னா வந்துட்டு நம்ம இந்த 2 லூசர்ஸ்க்கும் ஃபைட் வைப்போம், அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அவங்க வந்து காசு கொடுத்து கட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து சண்டை போட சொல்கிறாங்க. சீஹோ வந்துட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹியோன்சோக் போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆர்கிடெக்ட் குரூப்பில் இருப்பான்ல பாஸ்கோன்னு சொல்லிட்டு, அவன் அங்கே வரான். ஸோ அவனை பார்த்ததும் இந்த கேங்கே பதறுது. அவன் அங்கே வந்துட்டு, என்னடா புள்ளி பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சவுண்டை கேட்கும்போது அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை வந்து பிடிச்சி தூக்குறாங்க. எதுக்குடா அவனை புள்ளி பண்ணுற அப்படின்ற மாதிரி பாஸ்கோ கேட்கும்போது அவன் வந்துட்டு, அண்ணே எங்களை விட்டுங்கண்ணே, நாங்கள் வந்து இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சவும் அவன் வந்து விட்டுட்டு ஒழுங்கு மாதிரி எல்லோரும் வீட்டு பக்கம் பார்த்து ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த கேங்கே ஓடி போயிடுது. இப்போ வந்துட்டு ஹியோன்சோக் வந்துட்டு தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் பாஸ்கோக்கு கேட்கவே இல்லை, ஏன்னா ஏர்பாட்ஸ் போட்டிருக்கான். ஸோ ஜீகோ வந்துட்டு நீங்கள் ஏர்பாட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கை வச்சு காமிக்கவும் தான், ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே தேங்க்யூ பாஸ்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், என் நேம்லாம் தெரியுது, நீங்கன்னா என்னோடய ஸ்கூல் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜீகோ சொல்கிறான், ஆமாம் நான் வந்து 10th கிரேடு ஃபேஷன் குரூப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹியோன்சோக் வந்துட்டு, ஓ நீயும் அதே கிளாஸா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறான். ஆமாம் நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ நம்ம உளறிடுறோமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹியோன்சோக் வந்துட்டு வாயை மூடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்கோ கேட்குறான், அப்போனா அந்த புது பையன் உங்கள் கிளாஸில் தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஜீகவும் ஆமான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ பாஸ்கோ சொல்கிறான், இங்கே பாரு அந்த பையன்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி எந்த ஒரு வம்பு தும்பும் வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு தெரில பாஸ்கோ வந்துட்டு அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே பார்ப்போம். இப்போ ஸ்கூலில் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஜீகோ வந்துட்டு வரல அப்படின்ற மாதிரி டீச்சர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்ம ஹியோன்சோக் வந்து யோசிச்சு பார்க்குறான். அதாவது இப்போ இருக்க ஹியோன்சோக் வந்துட்டு, என்னடா எதுக்கு இவன் லீவ் போட்டான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்பும்போது ஜின்சாங் வந்துட்டு அப்படியே செம்மையாக முறைச்சிட்ருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அப்படியே திரும்பி உட்காந்துக்கிற அந்த பக்கமே பார்க்காத மாதிரி. இப்போ லன்ச் டைம் வந்துட்டு ஹியோன்சோக்கும் ஹனுலும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹியோன்சோக் கேட்குறான், இந்த மாதிரி பாஸ்கோ இருக்கான்ல, அவன் எப்படி என்ன மாதிரி டைப்லான்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு கேட்குறா, எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குறேன்ற மாதிரி கேட்கவும், இல்லை எனக்கு என்னமோ கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் கேட்குறேன்ற மாதிரி சொல்லவும் அப்போ தான் அவன் சொல்கிறான், அவனோட உண்மையான பேர் வந்து லியோன்ட்டே, ஆனால் அவன் வந்து இப்போ பர்ன் நக்கல்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்குது, அந்த கேங்கோட லீடர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஜின்சாங் இருக்கான்னா அவனோட கேங் அங்கே வராங்க. அவன் ஒரு கோமாளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவனை பார்த்து பயந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவனை காமெடி பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பாஸ்கோ எப்படின்னா நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அந்த மாதிரி டைப்பு. ஆனால் ஹனுல் வந்துட்டு கத்திட்டு இருக்கா, எதுக்குடா என் ரொமான்டிக் டேட்டெல்லாம் வந்து கெடுத்துட்ருக்கீங்க, போங்கடா அந்த பக்கம்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாஸ்கோவும் அவனோட கேங்கும் வராங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் நேற்று நைட்டே பார்த்துட்டாங்கல்ல பாஸ்கோவை. ஸோ அந்த ஒரு ஞாபகத்துலேயே பாஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் எந்திரிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு ஷாக்கிங்காக, என்னடா பாஸ்கோ பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ம ஹியோன்சோக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பாஸ்கோ அங்கே வந்துட்டு, நீ தான் அந்த ஹியோன்சோக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீன பெரிய மன்மதனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. அவனோட ஷோல்டரை போட்டு அந்த பிடிக்கிறேன் பாஸ்கோ வந்துட்டு, போச்சு இனிமேல் வந்துட்டு ஹியோன்சோக்கால் தப்பிக்கவே முடியாது, ஏன்னா இது பாஸ்கோவோட பவர்ஃபுல் ஷோல்டர்
ப்ரெஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹியோன்சோக்கு வந்துட்டு ரொம்ப வலிக்குது. சும்மா அப்படியே பாஸ் கூட கையை பிடிச்சி அப்படியே அசால்ட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எடுக்கிறான். எல்லோருமே வந்து ஷாக்கிங்காக பார்க்குறோம், என்னடா இவன் அசால்ட்டாக எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹியோன்சோக்கு சொல்கிறான், சாரி சார், நான் வந்துட்டு நேற்று ஒருத்தர் அவருன்னு நினச்சிட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கோட கையை எடுத்து விட்டுறான். அப்போ பாஸ்கோ டீமில் இருக்க ஒரு பையன் வந்துட்டு, ஓ அப்படியா, சரி சரி, தெரியாமல் வந்து கூப்பிட்டுட்டான் போல், சரி வாங்க நம்ம போகலாம், எல்லாருமே போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கோ அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பாஸ்கோ டீமில் இன்னொரு மொட்டை இருப்பான். அவன் வந்துட்டு, எதுக்குள்ள நீ போய் பாஸ்கோ கூட்டிகிட்டு வந்த, அவனை அடிக்கட்டுன்னு விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பையன் சொல்கிறான், இங்கே பாரு, ஆக்சுவலாக அடி வாங்கினது பாஸ்கோ தான், அவனோட கையை பாருன்னு சொல்லிட்டு பாஸ்கோட கையை பார்த்தா நம்ம ஹீரோ பிடிச்ச பிடியில் வந்துட்டு அவன் கையே அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஹியோன்சோக்கு வந்துட்டு அந்த அட்டாக்கை தடுக்கவும் எல்லாருமே வந்துட்டு அவங்ககிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறாங்க. முக்கியமாக ஜின்சங்கோட கேங்கு, என்னப்பா அவனோட பஞ்சவே நீ வந்துட்டு தடுத்துட்ட, இனிமேல் நீ வந்து எங்களை பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக எல்லாருமே வந்து ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோவுமே வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஜின்சங் கேங் வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து வெளியே போயிட்டு வருவோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹியோன்சோக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இத்தனை வருஷமாக அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்ததே, அவனுக்குன்னு யாருமே இருந்ததில்லை, வெளியெல்லாம் போனதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வெளியே போகிறோம், இந்த கரோக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஐயா எதோன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நைட்டு தான் தெரிய வருது அவங்க எல்லாருமே குடிக்க கூப்பிட்ருக்காங்கன்னு. ஸோ அது ஒரு பழைய கடை, அதுக்குள்ளே போயிட்டு இவங்க வந்துட்டு ஒன்றா உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹியோன்சோக்கு வந்து இன்ன வரைக்கும் குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஸோ அவன் வந்து குடிக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹனுல் ஒரு பக்கம் வந்து அவங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஜின்சங் வந்துடும். ஸோ அவனை பார்த்துமே ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் உன் வீடு எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறேன், நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். சரி உன் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்காங்க, நான் வந்து இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், இங்கே நான் தனியாக தான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அந்த ஜின்சங் கேங்லாம் சொல்கிறாங்க, ஓ அப்போ நம்மளுக்கு எதுனா பிரச்சனைனா அங்கே போய் ஹைட் ஆகிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஐயோ இவங்க எந்த பிரச்சனையும் வேறு இழுக்கிறாங்களா, இல்லை நான் வந்து தனியாக இல்லை, என் கூட ஒருத்தன் இருக்கான், அவன் பெரிய ஆள், அவன் கூட தான் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுங்களாம் யோசிக்கிறாங்க, பெரிய ஆள்னா அப்போனோ அவங்க தான் சண்டை போடவே கற்றுக் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு ஒரு மாஃபியா கேங் மாதிரிலாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக அதை நம்ம ஹியோன்சக், அதாவது பழைய ஹியோன்சக் தான். இவனுங்களாம் ஒன்று அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு ஓத்தடி அப்போனா அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து ஹியோன்சோக் கேட்குறான், எங்கே மீஜனவே காணா அப்படின்ற மாதிரி கேட்கவும் மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அவளுக்கு வந்து சண்டைனாலே பிடிக்காது, அவள் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் அவுட்டிங்க்கு வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, சரி சரி, ஓ அப்படியா, ஆனால் நம்ம ஜின்சங் வந்துட்டு ஒரு மாதிரி முரட்டு டைப்பு, அவள் பார்க்க இன்னசென்ட்டாக இருக்காளே, எப்படி இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்துட்டு தான் தெரியுது ஜின்சங் வந்துட்டு ஈஜினை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் மீன் வந்து வலையில் மாட்ட மாட்டேங்குது இல்லையா. ஸோ அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹியோன்சோக்கு என்ன சொல்கிறேன்னா, ஓ அப்படியா, ஆனால் உங்கள் 2 பேரோட பேர் செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜின்சங் வந்துட்டு அப்படியே கோவமாக, என்ன சொன்ன ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரோம், எல்லாருமே அடிக்க போகிறானோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிய வருது, இப்படி வந்து நீங்கள் 2 பேரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹியோன்சக்கு வந்துட்டு, நீ தான்டா நண்பன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ட்ரிங்க்லாம் ஊற்றி அவனுக்கு குடிக்க சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் ஹியோன்சக் வந்துட்டு நான் குடிக்க மாட்டேன்ப்பா, விடு விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜின்சங் வந்துட்டு ஹியோன்சோக் கூட நல்லா பழகுறத பார்த்துட்டு, பார்த்தியா குடி வந்து எப்படி மனுஷங்களெல்லாம் மாற்றுது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஜின்சங் கேங்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நேற்று நைட்டு அந்த பாஸ்கோ வந்து 2 பேரையும் புள்ளி பண்ணிகிட்டு இருக்கும்போது காப்பாற்றிருப்பான்ல, அதாவது சீகோவையும் ஹியோன்சோக்கையும் காப்பாற்றிருப்பாங்கல்ல, அந்த சீனெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கானுங்க ஜின்சங் கிட்ட. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் ஜீகோ தான், ஸோ அவனை தான் ஃபஸ்ட்டு போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நேற்று நைட்டு நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம், அதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹியோன்சக்கு செம்ம காண்டாகுது. ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போய் அந்த ஃபோனை ஒரே கையில் வச்சு அப்படியே நுறுக்கிடுறான். அவ்வளோதான், அந்த ஜின்சங் கேங்கில் ஒருத்தர் வந்துட்டு அழுகிறான், போச்சு என் ஃபோனு போச்சு, அதுக்கேண்டா இதெல்லாம் வந்து இப்படி பண்ணுற, கேட்டால் நானே இது பண்ணியிருப்பேன்ல, என் ஃபோன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்குறான்.
நம்ம ஹியோன்சோக்கு வந்துட்டு அப்படியே அந்த குடித்ததுக்கு அதுக்கும் அப்படியே மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு மயக்கம் போட்டுடுறான். ஸோ அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா, அதாவது நம்ம பழைய ஹியோன்சோக்கை பார்த்தோம்னா, அவன் முழிச்சுக்கிறான். போச்சு போச்சு அங்கே தூங்கிட்டா எப்படி என்ன பண்ணுறது, பேசாமல் வேறு வழி இல்லை, நம்ம தான் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஓடிட்டு இருக்கும் போதே ஒருவேளை அந்த உடம்பு மறைஞ்சு போனால் என்ன ஆகும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கடைக்கு கரெக்டாக போகிறான். அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம ஹியோன்சோக்கை பார்த்ததும், என்னது நீயா, ஹே நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ வந்துட்டு தான் ஹியோன்சோக் சொல்கிறேன், இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், பொய்யெல்லாம் சொல்லாத, இவனும் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்காக கேட்குறாங்க. அப்போ ஹியோன்ஸோட கண்ணுக்கு வந்துட்டு, அந்த உடம்புல இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் என் கூட ஃப்ரெண்டாக ஆசைப்பட்டீங்க, இப்போ என்னடானே என்கிட்ட மிரட்டிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லவும், இல்லை இவன் வந்து அவனோட ரூம்மேட் தான் கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஓ அப்போ இவன் ரூம்மேட் இல்லையா, அப்போ இன்னுமே அந்த மாஃபியா பாஸ் தான் இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த ஜின்சங் சொல்கிறான், இந்த நைட்லேயும் நீங்களாம் காசை வந்துட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உழைச்சிட்ருக்கல, சரி வாங்க நம்ம எல்லோரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த வந்து பஞ்சிங் மிஷின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதை பார்த்ததும் ஜின்சங் கேங்லாம் வந்துட்டு அட்ரா அப்படின்ற மாதிரி ஜின்சங் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவனுமே வந்துட்டு சரி இருங்கடா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எப்படி கேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியோன்சோக்கு போய் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ வந்து ஒரே பஞ்சில் வந்து ஹை ஸ்கோர் எடுத்துடுறானோ ஹியோன்சோக்கு, இப்போது என்ன பஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜின்சங் கேங்கு ஹனுல் எல்லாருமே வந்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹியோன்சோக் இருக்கான்ல, நம்ம வந்து புது ஹியோன்சோக்கை வந்து கீழே விட்டுட்டு சரி நான் வந்து பஞ்ச் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் இழுத்து அப்படியே சைட்டில் விட்டுருவான். ஸோ லைட்டாக தான் அந்த பஞ்சிங் பேகை வந்து உரசி இருக்கும். யாராவது பார்த்தா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியோன்சோக்கை தூக்கிட்டு அப்படியே அவன் அங்கேருந்து கிளம்புறான். இதை வந்து அந்த பாஸ்கோ டீம் பார்த்துட்டு இவன் என்னடா இங்கே பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சிங் மிஷின் கிட்டே வராங்க. பார்த்தா நம்ம ஹியோன்சோக் லைட்டாக தானே உரசிருப்பான், அதுக்கே அந்த பேக் வந்து அப்படியே பிரிஞ்சு அதில் இருக்க பஞ்சு லைட்டாக வெளியே வருது. இது பார்த்தோம் பாஸ்க்கு வந்துட்டு, என்னது இது எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இழுத்து ஒரு பஞ்ச் விடுறான். இவனுக்குமே ஹை ஸ்கோர் காட்டுது. அப்போ எல்லாருமே அவனோட கேங் வந்துட்டு இவனோட பஞ்சை பற்றியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈனே சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா எப்பயும் போல் ஸ்கூலுக்கு வந்து ஹியோன்சோக் வந்துட்டுருக்கான். அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு அவனை பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹனுல் வந்துட்டு நீ என்னோட டைப் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா. அப்போ வந்து எப்பயும் போல் கேன்டீனுக்குள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா சீகோ இருக்கான். ஸோ அவனை பார்த்தது சீகோ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹியோன்சோக் பேசுகிறான். அவனுக்கு வந்துட்டு என்ன நம்மக்கிட்டே பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஹியோன்சோக் சொல்கிறான், என்ன நேற்று வரவே இல்லை லீவா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனும் வந்துட்டு ஆமாம் நான் லீவு எதுனாலன்னு தெரியுமா, அங்கே ஜின்சங் கேங் இருக்காங்களே அவங்க என்னை போட்டு புலி பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம், நான் அதனால வந்துட்டு லேட்டாக தூங்கி லேட்டாக தான் மார்னிங் எழுந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு ஹியோன்சோக் சொல்கிறான், சரி கவலைப்படாத, நான் உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டேன், ஏன் தெரியுமா நீ வரவே இல்லை, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினச்சதும் அப்படின்ற மாதிரி ஹியோன்சோக் ரொம்பவே அக்கறையோடு பேசுகிறான். ஹனுல் வந்துட்டு இவன்கிட்ட அப்படி நார்மலாக பேசிகிட்டு இருக்கான், இவங்கிட்ட இல்லாமல் பேசுவான் அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஈன்னு சொல்லிட்டு மூஞ்சி வச்சு பார்த்துட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு ஹியோன்சோக் சொல்கிறான், சரி வா நம்ம ஒன்றா போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே ஒரு கேங்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு என்னது இவன் சீக்கோ கூட பேசுகிறானா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து நம்ம பழைய ஹியோன்சோக் வந்துட்டு அவனோட வீட்டை தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட அம்மா வந்து கதவை திறந்து உள்ளே வந்து ஹியோன்சோக்கை பார்த்ததும் என் பையன் தூங்கிட்டு இருக்கானா, அப்போ இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போகலையா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ டாட்டா பை பை.